ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய நாத்தனார் பசங்களுக்கு காதணி விழா. ஸோ எல்லோரும் ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு வில்லேஜ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கோவில் வந்து வீட்டிலேருந்து கொஞ்சம் கிட்ட தான், அதனால் நடந்து ஜாலியாக பேசிகிட்டே வந்துட்டோம். பேனர்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கோயிலில் போய் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். பொங்கல் மதியமே வச்சுட்டோன்றதால போனதும் மொட்டை அடிக்க ஆரம்பித்தாச்சு. தர்ஷன் வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். சமாதானப்படுத்தவே முடியல. தாரணி ஆஷியும் அழகாக காமிச்சாங்க மொட்டை அடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக மொட்டை அடித்து விளாட்டுலாம் காமிச்சு சந்தனம்லாம் பூசி சாமி கும்பிட ரெடி ஆகிடுச்சு. தாய் மாமன்ஸுக்கு கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதனால் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்ருந்தோம். ஒரே நாளில் இப்படி எல்லோரையும் ஒன்றா பக்கத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சைடு 4 மாமியார், அந்த சைடு 4 மாமனார். இவங்கெல்லாம் எனக்கு மாமியார் மாமனாரில் பஞ்சமே இல்லை. இவங்க தான். அதுக்கப்புறம் தானி ஆஷிக்கெலாம் காது குத்த ஆரம்பித்தாச்சு. தர்ஷனுக்கு காது குத்தில் பூ வச்சு எடுத்துட்டோம். அவர் வயசானவர்ன்றதால அவரால் சரியாக குத்த முடியல. ஒரு வழியாக சொல்லப்போனால் எங்கள் ஹஸ்பண்ட் தான் குத்துனார். ஏன்னா அவரால் சரியாக குத்த முடியலன்ட்டு குழந்தைய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார். எல்லோரும் டென்ஷன் ஆகிட்டாங்க. குழந்தை ரொம்ப அழுதுட்டா, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக 2 பேருக்கும் குத்தியாச்சு. அதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்தாங்க, ஃபன் பண்ணாங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரக்ஷி பிராஷ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்தவங்க எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன, காது குத்தல்னா பிரியாணி தான். ஸோ அதனால் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.